ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம் புதிய ஆலயத்தில் இருந்து இப்பொழுது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இங்கே இன்றைய தினம் கும்பாபிஷேகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் சிறப்பாக, அது மட்டுமல்லாது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்த பல விடயங்களை இன்று எங்களுடைய நேயர்களுக்காக நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். இந்த வேளையில் இந்த ஆலயத்தினுடைய செயலாளர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இவரிடம் பல விடயங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் முதலில் வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐபிசி தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை தாருங்க. நான் இந்த ஆலயத்திலே லட்சுமி நாராயண ட்ரஸ்ட் என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த கட்டமைப்பிலே செயலாளராக இருக்கின்றேன். இந்த ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம் கடந்த 30 ஆண்டுகளாக எமது பக்த அடியார்களுக்கு இங்கே சேவை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த 3 ஆண்டுகளாக இடப்பற்றாக்குறை காரணமாக இந்த புதிய இடத்திற்கு இந்த ஆலயத்தை நிறுவ ஆண்டவன் திருவுள்ளம் கூடி
மகா கும்பாபிஷேகம் 10ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் சமேத ஸ்ரீ சகசலிங்கேஸ்வரர் சமேத பரிவார மூர்த்திகளுக்கு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆமாம், நீங்கள் சொல்வது போன்றே மிகவும் சிறப்பாக இருந்தது. காலையிலிருந்து நாங்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம் என்பது தெரியாதவர்கள் இல்லை. இந்த பகுதியில் மட்டுமல்ல, பல பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த ஆலயத்தை நோக்கி வருவார்கள். எல்லோருக்குமே மகிழ்ச்சியான ஒரு விடயம். இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயம் இது ஆரம்பிக்கும் பொழுதே நாங்கள் எல்லோருமே பார்த்துக் கொண்டு வருகின்றோம். இந்த கட்டிட வேலைகள் எல்லாம் அவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. இதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக சிவன் அவர் சுடலையில் ஆடுவார் என்பதுதான் ஒரு ஐதீகம். எமது தமிழ் மக்களுடைய ஒரு நம்பிக்கையும். அவர் ஒரு உடுப்புகளை போட்டு பெருசா அப்படி நம்பிகமா இருக்கிற ஒரு ஆள் இல்லை. ஆனா நாராயணர் நீங்க பாத்தீங்கன்னா எந்த நாராயணர் கோயில்லையும் ஒரு திருஷ்டி இருக்கும். ஒரு அப்படி கும்மண்டு தான் இருப்பார். அவர் உடுப்பு பட்டு வஸ்திரம் ஆடை ஆபரணம் அருகில் அம்மா அந்த மாதிரி மகாலட்சுமி அது அந்த மாதிரி எங்களுடைய முன்னோர்கள் எங்களை அப்படி வளர்த்திருக்கிறார்கள். அந்த பாணியிலேயே இன்றும் லண்டனில் வந்தும் கூட லட்சுமி நாராயணர் அவருடைய தோற்றமே ஒரு தனி அவரை பார்க்கும் பொழுது சந்தோஷம் தானாகவே வரும். அப்படிப்பட்ட மகாலட்சுமியுடன் கூடிய இந்த லட்சுமி நாராயணர் ஆலயத்திலே எந்த ஒரு விக்கிரகமோ அல்லது எந்த ஒரு செயலையும் நாங்கள் செய்யும் பொழுது அது தானாகவே அமைந்து விடுகிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எங்களால் இது நினைத்து செய்யக்கூடிய காரியம் இல்லை. இந்தியாவிலிருந்து இலங்கையிலிருந்து தெரிவிக்கப்படுகின்ற அந்த விக்கிரகங்கள் அந்த மேஸ்திரிமார்கள் இங்கே வந்து இந்த நாட்டில் செய்யும் போது கூட அவர்கள் தொட்டது அப்படி வர வேண்டும் என்கின்ற பகவானுடைய ஒரு நிர்பந்தம். அதை நாங்கள் அருள் என்றுதான் கூற வேண்டும். அப்படியாக இந்த கோயிலை கடந்த 3 ஆண்டுகளாக கட்டியிருந்தோம். இந்த விமானத்தை நீங்கள் பார்க்க முடியும். இது திரு முத்தையா சபதி அவர்கள் மூலம் கடந்த சனிக்கிழமை வரையும் வேலை நடந்து கொண்டிருந்தது. இந்த வேலைகள் எல்லாம் வெகு கச்சிதமாக செய்திருந்த அந்த மேஸ்திரிகளுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். பக்த பெருமக்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் இல்லாமல் கோயில் இல்லை. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது அவ்வையின் வாக்கு. அதன் போல இந்த நாட்டில் வந்தும் கூட எமது மக்கள் பெருந்திரளாக வந்திருந்தார்கள். நாங்கள் உண்மையிலேயே எதிர்பார்க்கவில்லை. அவ்வளவு திரளான மக்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தார்கள், இன்றும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி என்று சொல்வதுடன் கூட எம்பெருமானுடைய திருவருள் அவர்களுக்கு என்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய அமைப்பை பற்றி சொல்லுங்கள். இங்கே இப்பொழுது நாங்கள் ஆலயத்தில் சுற்றித்தான் இருக்கின்றோம். அதாவது இந்த மத்திய பிரதான கோபுரத்தை சுற்றி இதனை தொடர்ந்து மேலதிகமாக பல கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஆலயத்திலே லட்சுமி நாராயண பெருமாள் மூலமூர்த்தியாக இருக்கின்றார். ராஜமகா கணபதி இருக்கின்றார். காயத்ரி தேவி 5 முகங்களுடன் கூடிய காயத்ரி தேவி இருக்கின்றார். அதற்கப்புறம் சுதர்சனர், சகஸ்ர மகாலிங்கேஸ்வரர், 6 படை முருகன், 18 அடி உயரம் உள்ள மகா விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து நவக்கிரக மூர்த்திகள் இருக்கின்றார்கள். இங்கே இந்த ஆலயத்தில் இன்னும் சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. கிரனைட் பதித்தல், சவுண்ட் எக்கோ பண்ணாமல் இருக்கக்கூடிய எக்கோஃபோன் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன வேலைகள் இப்பொழுது இருக்கின்றது. மற்றாகிய வேலைகள் நடந்துவிட்டன. 95 விதமான வேலைகள் நடந்து முடிந்து விட்டது. எமது ஆலயத்திலே மேலுக்கு ஒரு மல்டி கல்ச்சரல் ரூம் என்று வைத்திருக்கின்றோம். அதாவது ஒரு ஹோல் போன்றது. வெட்டிங் ஸ்கூல் படிப்பிக்கிறதுக்கு, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காகிய வசதிகள் இங்கே வரவழைக்கப்படும் என்று நான் நம்புகின்றேன். கீழ் மாடியிலே கீழுக்கு உள்ள அந்த பேஸ்மெண்ட்ல டைனிங் ஹால். அங்கே பக்தர்கள் உணவருந்தி மகா பிரசாதம் பெற்று சொல்வதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 2 பக்கமும் படி இருக்கின்றன. ஒரு பக்கத்தாலே போய் இன்னொரு பக்கத்தாலே வரக்கூடிய மாதிரி எந்த விதமான தரங்களும் இல்லாமல் மக்கள் ஈஸியாக இலகுவாக இங்கே இருந்து உட்கார்ந்து பெருமாளை தரிசித்து தருவதற்குரிய வசதிகள் பெருமாள் துணையுடன் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் சிறப்பு. பார்க்கும் பொழுது எங்களுக்கும் மிகவும் மகிழ்வாகவும் பூரிப்பாகவும் இருக்கின்றது. இந்த வேளையில் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பக்தர்கள் பல இடங்களில் இருந்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுகின்றீர்கள் ஒரு செயலாளராக? இந்த ஆலயம் உங்களால் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திலே நீங்கள் உங்களுடைய மன நிம்மதியை தேடிக்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு திட்டவட்டமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எல்லோரும் பயன்பெறுங்கள். இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை, பின்னேரம் 5 மணியிலிருந்து 9 மணி வரை,
திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் கிழமைகளில், வெள்ளி, சனி, ஞாயிறு கிழமைகளில் 8 தொடக்கம் 2 மணி வரையும், பின்னேரங்களில் 5 மணி தொடக்கம் 9 மணி வரையும் ஆலயம் திறந்திருக்கும். இது உங்களுக்காக இருக்கின்ற ஆலயம். வந்து பலன் பெறுவது ஆண்டவனுடைய கிருபை. ஆகவே வந்து எல்லோரும் பலன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி ஐயா. இந்த வேளையில் எங்களோட பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐபிசி தமிழ் நன்றி. ஐபிசி தமிழ் முகாமையாளர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை கூறிக்கொண்டு எம்பெருமான் திருவுருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி பிரார்த்தித்துக் கொண்டு முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆமாம் நேயர்கள், இன்னும் பல பேரை நாங்கள் இங்கே சந்திக்க காத்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐபிசி தமிழோடு. ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம், அது புதிய ஆலயத்தில் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே கும்பாபிஷேகம் காலை 7 மணியிலிருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது ராமன் சீதையினுடைய திருமணம் நடைபெற்றது. ஒரு கண்கொள்ளா காட்சி. இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு எங்கள் அருகில் இருக்கின்ற இந்த அம்மாவை எல்லோருக்குமே நன்கு தெரியும். நாங்கள் இவரிடமும் இந்த ஆலயத்தின் பூஜையை பற்றி கேட்டு பார்க்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த ஆலயத்துடைய அற்புதம் எங்களுக்கு கிடைத்தற்கரிய ஒரு பெரிய திருவருள் என்றுதான் சொல்ல வேண்டும். எவ்வாறு திருப்பதிக்கு போகாமலே திருப்பதி லிங்கத்தை எப்படி வழிபட முடியுமோ அதே தோட்டம், அதே பொலிவு, அதே அற்புதமான ஒரு லிங்கத்தை, கண்ணனுடைய லட்சுமி நாராயண விஷ்ணுனுடைய லிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் புதுக்கோயிலில். அது மட்டுமல்லாமல் இதை தனியாக லட்சுமி நாராயணன் என்று சொல்வதை விட சைவ சமயத்தவர்களும் வைஷ்ணவ சமயத்தவர்களும் ஒன்றாக இணைகிற ஒரு ஸ்தலமாக இது அமைந்திருக்கிறது. இங்கே சகஸ்திரராம லிங்கம், 1000 லிங்கங்கள் கொண்ட சகஸ்திரராம லிங்கம் இந்தியாவிலேயே மிகவும் அபூர்வமான இடங்களெல்லாம் இருக்குது. இங்கே 1-2 இடங்கள் தான் இருக்குது. இங்கே சகஸ்திரராம லிங்கம், காயத்ரி முக்கியமாக, மற்றது மிக உயரமான ஹனுமான், அவற்றை வைஷ்ணவத்தோடு சம்பந்தப்பட்டாலும் எங்களுடைய இந்திய ஆலயங்களில் எல்லாம் எந்தெந்த லிங்கங்கள் இடம்பெறுகின்றதோ சைவ ஆலயங்களிலே அவோ 2 சமயங்களையும் ஒருமித்த ஒரு மையமாக இது வைஷ்ணவர்களும் சைவ சமயத்தவர்களும் இணைந்த ஒரு கோயிலாக, ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. அது எங்களுக்கு பெரிய ஒரு கொடை. வைஷ்ணவம் வேறு சைவம் வேறு என்று இங்கே பிரிக்கவில்லை. பட்டாச்சாரியர்கள் இந்தியாவிலிருந்து நிறைய இங்கே வந்து இந்த பூசையிலே கலந்து கொண்டு அவர்கள் செய்த அந்த வேத மந்திர ஒலிகளும்
அந்த பூசை முறைகளும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு மன நிறைவான ஒரு இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். தாயகத்தில் செய்யாத அந்த பெரிய புண்ணியத்தை நாங்கள் இங்கே செய்திருக்கிறோம். இந்த இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வந்தாலும் இந்த நாட்டிலே சைவ கோயில்கள் நிறைய இருந்தாலும் வைஷ்ணவருக்கென்று இருக்கிற ஒரு பெரிய ஆலயம், ஒரு பிரபலமான ஆலயம், ஒரு அழகான ஆலயம் என்று நாங்கள் கருதலாம். ஆகவே லண்டனில் மட்டுமல்ல, கிரேட் பிரிட்டனில், அதாவது பிரித்தானியில் உள்ள எந்த பகுதி மக்கள் வந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணினால் வைஷ்ணவரையும் சிவனையும் ஒரே நேரத்தில் ஒரே தலத்தில் ஒரே கூரையில் வழிபடுகிற அந்த பாக்கியம், அந்த புண்ணியம் வேறு எங்கும் கிடைக்காது. அது எங்களுக்கு கிடைத்த ஒரு கொடை என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றியம்மா. இந்த அருள் அதாவது பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்குமே கிடைக்க நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் பல பேரை நாங்கள் சந்திக்கலாம். காத்திருங்கள் நேர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஓகே. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஆலயத்தில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். பல எங்களுடைய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இங்கே ஒரு சகோதரன் பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் கேட்டு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். என் பேர் முகேஷ் மூர்த்தி. நான் இந்த கோயிலுக்கு ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். 10 வருஷமாக வந்து கொண்டிருக்கின்றீர்கள். 10 வருடமாக என்னென்ன பணிகள் எல்லாம் இந்த ஆலயத்திற்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாமியார்களுக்கு வந்து பூஜை செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுப்போம். வந்துட்டு பொருட்கள் எடுத்து கொடுக்கறது, சாமிக்கு அந்த அலங்காரம் இது எல்லாமே பண்ணி கொடுப்போம். அது இல்லாமல் இப்போ இந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்குலாம் நல்ல சிறப்பாக நடந்துச்சு. அன்னைக்கு அது எல்லாமே என்ன கப்பை வேற வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் ஃபுல்லாக வாலண்டரி சர்வீஸ் பண்ணோம். கூட்டங்கள் நிறையா வந்துட்டு இருந்தது. அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி சாமியை தரிசித்து போகிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். அது இல்லாமல் எண்ணெய் காப்பு ஃபுல்லாக எல்லாருமே பயனடைகிற மாதிரி பண்ணி கொடுத்தோம். இப்போ மறுபடியும் இன்னைக்கு கும்பாபிஷேகம் சில சன்னதிகளுக்கு பண்ணாமல் இருந்தது, அது இன்னைக்கு பண்ணினாங்க. ஸோ எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஆலயத்திற்கு செய்கின்ற சேவை என்பது மிகவும் சிறப்பான ஒரு விடயம். இந்த ஆலயத்தினுடைய ஒரு அதாவது மற்ற ஆலயங்களுக்கும் நீங்கள் சென்றிருப்பீர்கள். பொதுவாக ஒரு ஆலயத்தோடு இன்னொரு ஆலயத்தை ஒப்பிட முடியாது. ஆனால் இந்த புத்தமுதி ஆலயத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுகின்றீர்கள் நீர்களுக்கு? இது அந்த பழைய இடத்த விட இது கொஞ்சம் விசாரமா இருக்கு. வந்துட்டு இன்னும் நிறைய பக்தர்கள் வந்து ஒரே டயத்துல வந்து நம்ம பயனடையலாம், வந்து அருள் பாலிக்கலாம். ரெண்டாவது வந்து இப்போ என்னோட ஃபேவரட் வந்து சொல்லணும்னா ஆஞ்சநேயர். அவர் ரொம்ப பெருசா 18 அடியில் வச்சிருக்காங்க. யூரோப்லேயே ஒரு பெரிய சிலையா சொல்றாங்க. ஸோ எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி. மொரோவர் வந்து என்னோட ஃபேவரட் வந்து பெருமாளும் கூட. வந்துட்டு கணபதி இங்கே நிறைய 2-3 வல்லப கணபதி எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுவாங்க. அது இது இந்த கோயிலில் ஸ்பெஷல். ரெண்டாவது வந்து அந்த வைஷ்ணவம் சைவம் அந்த இது சமயம் அந்த இது பார்க்கும்போது அது இங்கே வந்து ஒரு ஒத்துமையாக தெரியுது எனக்கு இந்த கோயிலில். மற்ற கோயிலையும் இருக்காங்க, ஒத்துமையாக இருக்காங்க. பட் இந்த கோயிலில் இன்னும் ரொம்ப ஒரு ஒத்துமையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். வந்துட்டு அந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் வந்துட்டு எல்லா சாமியும் நம்ம அருள் சேவிச்சுக்கலாம் அப்படின்ற. நன்றி சகோதரா. இன்னும் பல சேவைகளை நீங்கள் வழங்க வேண்டும். மிக்க நன்றி. பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. மறுபடியும் நிறைய விசேஷங்கள்லாம் இங்கே இருக்கு. தேர்லாம் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்படியே அருள் பாலிச்சுட்டு ஆஞ்சநேயர், இவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் இருக்காரு, அவரையும் பார்த்துட்டு எல்லா பெருமாளோட ஆசையெல்லாம் வாங்கிட்டு மேலும் மேலும் நம்மளோட அடையாளத்தை வந்துட்டு ஊருக்கு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு கோயிலாக அதுவும் டவுன் சென்டரில் இருக்குது. ஸோ விசிட் பண்ணுங்கள்.
எல்லாரும் அருள் பாலிங்க வந்துட்டு. வணக்கம், நன்றி. நாங்கள் மீண்டும் ஒரு விசேடமான பூஜையை சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நேயர்களே, நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய விசேட சிறப்புகள் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள். ஐபிசி தமிழுக்காக ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயத்தில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். இங்கே புதிய ஆலயம் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 95% வேலைப்பாடுகள் முடிவடைந்த நிலையில் இங்கே மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து பரிவர்த்தனைகளுக்கான கும்பாபிஷேகம் இன்றைய தினம் இந்த காலை பொழுதில் இடம்பெற்றது. இப்பொழுது எங்களோட ஒரு அம்மா இணைந்திருக்கின்றார். இவரிடம் நாங்கள் இன்னும் பல விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு சின்ன, அதாவது பெரிய ஒரு அறிமுகம் தான் கொடுக்க வேண்டும், இருந்தாலும் ஒரு சின்ன அறிமுகம் தாருங்கள். நான் தர்மியாதீனத்தால பல்கலை வித்தகி என்ற வட்டம் பெற்றேன். மற்ற திருவாவூர் சித்தா 14 சாஸ்திரங்கள் பற்றி சித்தாந்த ரத்னம் என்ற பட்டமும் பெற்றிருக்கின்றேன். அதை விட யோசுவாமியினுடைய குருபூசை, கந்தபுராண படிப்பு, பெரிய புராண சொற்பொழிவுகள், இப்படி பல விஷயங்கள் இந்த நாட்டில் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு திருமுறைகள் மிகவும் ஈடுபாடு இருக்கின்றது. மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சரிம்மா, இந்த ஆலயத்தை பற்றி சொல்லுங்கள். ஒரு பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டு இருக்கின்ற ஆலயம். எவ்வளவு காலமாக வருகின்றீர்கள்? நான் ஈழத்து சிதம்பரம் கார்னரை சேர்ந்த நான். ஆனால் நாங்கள் ஊர்ல பொன்னாலைக்கு வள்ளிபுர ஆழ்வார் பெருமாளோட போவோம். அந்த முறையில் இந்த நாட்டுக்கு நான் வந்து முருகன் கோவில், ஈஸ்கா முருகன் கோவிலுக்கும் இந்த மகாலட்சுமி கோவிலுக்கும் அடிக்கடி வந்து தரிசனம் செய்து போவது வழக்கம் என்று. அது சின்ன கோவிலாக இருந்தது. இன்று 4 மாடி கட்டிடமாக ஈஸ்காம் ஸ்டேஷனுக்கு முன்னால அற்புதமான ஒரு கோயிலாக, திருப்பதியை போன்ற ஒரு அற்புதமான கோயிலாக அமைந்து நல்ல ஒரு அனுக்கிரகத்தோடு அமைந்திருக்கிறார் பெருமாள். அதை பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாவித முகூர்த்தங்களும் நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபட விரும்புகிறோமோ அந்தந்த தெய்வங்கள் அங்கே இருக்கிறார்கள். பிள்ளையார், காயத்ரி, துர்கா, சகஸ்திரலிங்கேசர், குரு, ஆஞ்சநேயர் 18 அடி உயரத்தில் மிகவும் அனுக்கிரகத்தோடு இருக்கிறார்.